பிரதமர் மோடியுடன் இணைந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எழுதிய கதைதான் பீகார் தேர்தல் முடிவு என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. பீகார் தேர்தலில் கூட்டணியாக தோற்றதோடு தனிப்பட்ட முறையிலும் காங்கிரஸ் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த தோல்வி குறித்து டெல்லியில் பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா, தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வெற்றி என்பது பிரதமர் மோடியுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இணைந்து எழுதிய கதை என்றார். How do you assume this that we believe? As I said, the initial trends in itself show that Gyanesh Kumar Gupta appears to be succeeding against the people of Bihar. अच्छा सर, चुनाव में इतनी मेहनत की, कार्यकर्ता आपका जो है वो बूथ पे लड़ा, उस कार्यकर्ता को कोई मैसेज अभी देंगे, आप इंतजार करिए. अभी जैसा कि मैंने कहा, ये शुरुआती रुझान है और कार्यकर्ता भी समझ रहा है इस बात को कि ये लड़ाई बीजेपी, कांग्रेस, आरजेडी, जेडीयू की नहीं रही. अब ये लड़ाई सीधा ज्ञानेश कुमार गुप्ता और भारत की जनता की लड़ाई है. எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம், வாக்கு திருட்டு போன்ற பிரச்சினைகள் இருந்தபோதும் மக்கள் தைரியத்துடன் வாக்களித்துள்ளதாக பவன் கெரா குறிப்பிட்டார். வாக்குப்பதிவிலும் வாக்கு எண்ணும் செயல்பாட்டிலும் தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு செல்வாக்கை செலுத்தியுள்ளது என்பது தெரியவரும் என்று குறிப்பிட்ட பவன் கெரா, இந்த தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் பீகார் மக்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒன்று என்றார். அத்துடன் பிரதமர் மோடியை திருப்திப்படுத்தவே தேர்தல் ஆணையம் செயலாற்றி வருகிறது என்று குற்றம் சாட்டிய பவன் கெரா, தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பாரபட்சமாக நடைபெற்று வந்ததை தாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.